எங்கம்மா பவித்ரா அக்கா இன்னைக்கு வேலைக்கு வர்ற? அவங்க அக்கா பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டாங்க. வந்தாதான் என்னன்னு தெரியும். A few moments later. அக்கா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, என்ன ஜுரமா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? அக்கா பையன் திடீர்னு பைத்தியம் மாரி நடந்துக்கிறான். ஐயா என்னடா சொல்ற? என்னாச்சு அவனுக்கு? அக்காவும் மாமாவும் வீட்டுல இருந்தே வேலை செய்யறாங்க. அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புள்ள கிட்ட போனை கொடுத்தது தப்பா போச்சு. புள்ள கையில போனை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வேலை செய்ய போய் ஃபுல் டே போனை யூஸ் பண்ணி புள்ள இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. கரெக்டா? இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசங்க. போனு தான் உலகமே. என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர் கண்ணான்னு திட்டுறாங்க அக்கா மாமாவை. திட்டாம என்ன பண்ணுவாங்க? சின்ன பிள்ளை கிட்ட போன் கொடுத்தா இதான் ஆகும். நேத்தி நீ சொன்ன விஷயத்த நம்ம கடையில கண் கூட பார்த்தேன். அப்பா அம்மா 2 பேரு 6 மாச குழந்தைய கூட்டின்னு கடைக்கு வந்துக்கிறாங்க. அந்த குழந்தை அழுவுது. அந்த குழந்தைய சமாதானப்படுத்த தெரியாம போனை காட்டி தான் சமாதானப்படுத்துறாங்க. அவங்க அப்பா ஒரு மூலையில உட்காந்து போனை பார்த்துன்னு இருக்காரு. போனை பார்த்துட்டே இருந்தா குழந்தைக்கு மெமரி கெப்பாசிட்டியும் இருக்காது, படிக்கவும் படிக்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, தப்பு பெத்தவங்க மேலயா என்ன குழந்தைங்க மேலயா? தப்பு பெத்தவங்க மேலதான்.